ஆட்சியில் இருக்கிறவங்க கிட்டேயோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்டேயோ ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது குறிப்பறிந்து காலங்கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொல்லல் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு விஷயத்தை அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அடுத்து நம்ம சொல்கிறதுக்கு இது சரியான நேரமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு வெறுப்பை தராமல் நம்ம சொல்லணும். அடுத்தது அவங்க விருப்பப்படுற மாதிரி அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா அவங்களோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அதன் மூலமாக தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில பேர் அதிகாரத்தில் இருக்கிற நபர்கள்கிட்ட போய் அவங்களோட தப்பை முகத்துக்கு நேராகவே சொல்லுவாங்க. அதை ஆட்சியில் இருக்கிறவங்க ஏற்றுக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு புலவர் ஒரு மன்னர்கிட்ட தன்னோட கருத்தை ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறாரு. அப்போ அந்த மன்னரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கருத்தை விளக்கும் ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. அறிவுடை நம்பி, இந்த செயல் உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு புலவர் பிசிராந்தையார் கேட்டிருக்காரு. நீங்க எதை சொல்றீங்க பிசிராந்தையாரே அப்படின்னு மன்ன திருப்பி கேட்டிருக்காரு. ஆட்சியில் இருக்கிறவங்க மக்களை அடக்கி ஆளவும் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தவும் மட்டும் தெரிந்திருந்தால் போதாது, அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. நீங்க திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்றீங்களே தவிர அதை பூடகமா சொல்றீங்க, விஷயம் என்னங்கிறத வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மன்னர் கேட்டிருக்காரு. இவர் சொல்றாரு, சொல்றேன், ரொம்ப தெளிவாகவே சொல்றேன், சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க சொல்லி நான் ஏதாவது மறுத்தது உண்டா? தவறு என் மேலேயே நடந்துருச்சு அப்படின்னா கூட அதை மாத்திக்கிறதுக்கு நான் முற்படுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஒரு மா அளவுடைய நிலமா இருந்தாலும் சரி, அதை விட குறைவான நிலமா இருந்தாலும் சரி, அதில் விளைந்த பயிரை அறுவடை செய்து அதை தானியமாக சேகரித்து அந்த தானியத்தின் மூலமாக உணவு சமைத்து அதை கவலமாக யானைக்கு கொடுத்தாலும் அது பல நாட்கள் அந்த யானையோட பசியை ஆற்றும் அப்படின்ட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருந்த மன்னர் அறிவுடை நம்பி சொல்றாரு, நீங்க எனக்கு விஷயத்த சொல்ல வர்றீங்களா இல்ல யானை கதை, குதிரை கதை, குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி எனக்கு சொல்றீங்களா அப்படின்னோடனே, முழுவதும் சொல்றேன் கேள் நம்பி, அதுக்குள்ள அவசரப்படாத அப்படின்னு பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு. 100 செரு அளவுடைய மிகப்பெரிய நிலமா இருந்தாலும் அதில் விளைந்த பயிரை அறுவடை செய்யாமல் இந்த பெரிய யானையை அப்படியே அவிழ்த்து விடலாம். என்ன ஆகும்? இந்த யானை உள்ள போய் அங்க இருக்கிற தானியங்களை உண்ணும். ஆனா அது உண்ணும் தானியங்களை விட அது காலால் மிதிப்பட்டு அழியும் தானியங்களே அதிகமாக இருக்கும். சிறிய நிலமா இருந்தாலும் அதை அறுவடை செய்து தானியங்களை சேகரித்து அதை உணவாக மாற்றி கவலமாக யானைக்கு கொடுத்தாலும் அது பல நாள் காணும். மிகப்பெரிய நிலமாக இருந்தாலும் அதை அறுவடை செய்யாமல் அப்படியே யானை அவிழ்த்து விட்டால் அது உண்பதை காட்டிலும் காலால் மிதிப்பட்டு வீணாகும் நெற்கதிர்களே அதிகமாக இருக்கும். புலவர் சொல்றதை கேட்டுட்டு இருந்த மன்னர் அறிவுடை நம்பி, சொல்லுங்க அப்புறம் அப்படின்ட்டு இருக்காரு. பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் கதை சொல்லவில்லை அரசே, அரசன் யானையை போன்றவன், குடிமக்கள் விளைந்த பயிருடன் கூடிய விளை நிலங்கள் போன்றவர்கள். உடனே மன்னர் சொல்லியிருக்காரு, உங்களோட ஓமை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அழகா மட்டும் இல்ல, அது ஆழமாவும் இருக்கும் அப்படின்னு பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு. மேலும் சொல்கிறேன் கேள், அறிவுணர்வு மிகுந்த அரசன் மக்களிடம் முறையான விதத்தில் வரி பணத்தை வாங்குவான், செல்வம் கோடி கோடியாக பெருகும், நாடும் வளர்ச்சி அடையும், ஆக்கமும் பெறும். அறிவுணர்வு குறைந்த அரசன் நாள்தோறும் தரம் அறியாமல் வீண் ஆரவாரங்கள் செய்யும் சுற்றத்தினரோடு கூடி மக்களின் அன்பு கெட்டுப்போகும் அளவுக்கு அவங்களிடம் வரியும் தண்டமும் பெற்றால் யானை புகுந்த நிலம் மாதிரி யாருக்கும் பயன்படாமல் வீணாக அழிந்து போகும். இப்படி புலவர் சொல்லிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்த மன்னர் அறிவுடை நம்பி திகைத்து போனார். என்னோட நாட்டில் இது மாதிரியான முறைகேடு எங்கே நிகழ்ந்ததை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கொஞ்சம் பரபரப்போட கேட்டிருக்காரு. அதுல ஆத்திரம் அதிகமாகவே இருந்திருக்கு. பார்த்ததனால் தானே இந்த யானை கதையும் அதனை ஒட்டிய கருத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு. எங்கே பார்த்தீர்கள் அப்படின்னு அரசன் கொஞ்சம் கடுமையாவே கேட்டிருக்காரு. ஏன்? உன்னோட கவனக்குறைவை பயன்படுத்தி உன்னை சார்ந்த பலரே மக்களிடம் இது போன்ற கொடுமைகளை தயங்காமல் செய்து வருகின்றனர். பிசிராந்தையார் சொல்றதை கேட்டுட்டு இருந்த அறிவுடை நம்பி அந்த திகைப்போடே சொல்லியிருக்காரு, உடனே இதை கவனிக்கிறேன் பிசிராந்தையாரே, சிறிதும் அஞ்சாமல் என்னோட கவனத்துக்கு இந்த விஷயத்தை நீ கொண்டு வந்த உங்களோட தைரியம் போற்றுதலுக்குரியது அப்படின்னாராம். போற்றுதலுக்காக இதை சொல்லவில்லை அரசே, உங்களை போன்ற மன்னர்கள் வழி தவறி செல்லும் போது இது வழி அல்ல, இதுதான் வழி என்று சுட்டி காட்டுவதற்காகவே புலமையை தொழிலாக கொண்டு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம்
இதை கேட்டுட்டு இருந்த அரியுடை நம்பி சொல்றாரு, போற்றுதலை ஏற்காத மனம் உலகாலும் தொழிலை விட உயர்ந்தது புலவரே. ஏன் தெரியுமா? உலகாலும் எங்களை போன்ற மன்னர்களை ஆள்பவர் யார்? உங்களை போன்ற புலவர்கள் தானே அப்படின்ட்டு இருக்காரு. உடனே பிசிராந்தையார் சொல்றாரு, இப்ப நீங்க தான் என்ன புகழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த யானை கதையை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. தலைமை பொறுப்பில் இருக்கும் நபர்களின் செயல்பாடு மிகவும் முக்கியமானது. அது நாடாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, சிறிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, தலைமை பொறுப்பில் இருக்கும் நபர்கள் தனக்கு கீழே வேலை செய்யும் நபர்களிடமிருந்து வேலையை மட்டும் வாங்குவதில் குறியாக இருக்கக்கூடாது. தனக்கு கீழ் வேலை செய்பவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு கீழே உள்ள நபர்களிடம் எப்படி வேலை வாங்குறாங்க, அவங்கள்ட்ட வற்புறுத்தி வேலை வாங்குறாங்களா, அவங்கள கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறாங்களா, இல்லை தட்டி கொடுத்து வேலை வாங்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா அடிமட்டத்தில் இருக்கும் நபரை பற்றி தலைமைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதாவது அடிமட்டத்தில் இருக்கும் நபர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த நிறுவனம் சரிவர இயங்கும். அது நாடாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் வளர்ச்சியை நோக்கி போக முடியும். அதே நேரத்தில் அடிமட்டத்தில் இருக்கும் நபர்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதை மேலிடத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை ஒரு சில பேருக்கு இருக்கும். அதை அவங்க கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். அப்படி தெரியப்படுத்தாமல் நமக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டு போக கூடாது. ஏன்னா எதை மாற்றணும் இல்லை சரி பண்ணணும் அப்படின்னா அடிமட்டத்திலேருந்து ஆரம்பிக்கிறது தான் சரியான நிகழ்வாக இருக்கும். தலைமை பொறுப்பில் இருக்கும் நபர்களுக்கும் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள நபர்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.